வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவானினுடைய இயல்பு தன்மையில் இருக்கக்கூடிய பலன்கள் அடுத்த 60 நாட்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்கள். தனுசு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப மெதுவாக நிதானமாக செயல்பட்டு தன்னுடைய இலக்கை அடையக்கூடிய ஒரு நபர்கள் தான் சொல்லணும். லைஃப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஃபாஸ்ட் மீன்ஸ் என்னென்னா ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை ஒரு குறைந்த நேரத்திலேயே பெறணும் அப்படின்றது ஒரு ஆசைலாம் இருக்காது. ஒரு நிதானமான ஒரு வளர்ச்சி, வேகம் இல்லாமல் விவேகத்தோடு செயல்பட்டு ஒரு வளர்ச்சியை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த 60 நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த 50 வயதை கடந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு டைம் தான் சொல்லணும். இந்த 60 நாட்களில் உங்களுடைய வேலை ரீதியான தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது வரைக்கும் தொழிலில் எந்த ஒரு வாய்ப்புகளுமே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். நான் சொல்லக்கூடிய வயது பார்த்திங்கன்னா ஒரு 45 வயதை கடந்தவர்களுக்கு இப்போதான் அதுவே நடக்க போகுது. அப்போது இவங்க எந்த அளவுக்கு ரொம்ப விவேகமாக செயல்பட்டு வராங்க அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு ஒரு நிதானமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்தான். அந்த வளர்ச்சியில் இந்த காலகட்டம் ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது. இந்த 60 நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் வரக்கூடிய சில தொழில் வாய்ப்புகளோ வேலை வாய்ப்புகளோ உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த ராசி அதிபதி இருக்கிறதுனால அந்த வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து லேட் மேரேஜ், அதாவது 30 வயது கடந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண உறவுகளை கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரம், திருமணங்கள் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அடைய போகுது. தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எல்லா வேலையுமே இவங்களே எடுத்து போட்டு செய்வாங்க. அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த குடும்பமே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக ஒரு தனி மரமாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இருந்து அந்த குடும்பத்தில் எல்லாமே செய்த இந்த தனுசு ராசி நபர்களுக்கு இப்போ ஒரு தனியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை போராடக்கூடிய ஒரு தருணம். எப்போ சேர்ந்திருந்தா கூட இவர்கள் தான் அந்த வாழ்க்கையை போராட்டமாக வச்சிருந்திருப்பாங்க. இப்போ தனியாக இருந்து ஒரு போராடக்கூடிய ஒரு தருணத்துல தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வேலை ரீதியான சில வளர்ச்சிகளும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளும் திருமண உறவுகள் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வேலையில் ஒரு பதற்றம், வேலையில் ஒரு நிதானம் இல்லாத ஒரு தன்மை, எந்த நேரத்தில் எனக்கு வேலை போகும் அப்படின்றது தெரியலை, இதெல்லாமே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மையை இந்த 60 நாட்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை தன்மை அப்படின்றது இந்த சனி பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். வெளிநாட்டில் இப்போ இங்கே உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருந்துகிட்ருக்குது. அது எல்லாமே எங்களுக்கு நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடமாற்றம் அப்படின்றது இருக்கும். ஒரே இடத்துல ஒரு 15 வருஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட் மாறக்கூடிய ஒரு நேரம். உங்களை தூக்கி வேறு டிபார்ட்மெண்ட்டில் போடுறதுக்கு அங்கே ஒரு அங்கீகாரம், ஒரு உயர் பொறுப்புகள், நல்ல ஒரு சலுகைகள் எல்லாமே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு விவேகமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த சனி பகவான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். அரசாங்க உத்தியோகத்துலலாம் வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் நல்ல ஒரு உயர் பதவிகளை அடைந்து அங்கீகாரத்தை பெற்று ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையுமே பெற்று இருப்பாங்க. ஆனால் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அது நடக்காத
எதிர்பார்க்காத மாதிரியே ஒரு சில விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதையும் பற்றி இவர்கள் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு பொறுமையோடு காத்துட்ருக்குறாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக இந்த இடம் உங்களுக்கு ஒரு 60 நாட்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை அரசாங்கத்தில் கொடுக்க போது ஒரு இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த இடமாற்றத்தின் மூலமாக நல்ல வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து கணவன் மனைவி உறவுகளில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை நீங்கள் செய்துக்கோங்க. ஏன்னா ஒன்றா நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் அதிகப்படியாக ஆர்வம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குடும்பம் ரீதியான சில விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நெருக்கடிகள் வரலாம். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது இந்த தனுசு ராசி என்பவர்களினுடைய பொறுப்பு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திர அன்பர்கள், மூலம் நட்சத்திர அன்பர்கள் லைஃப்பில் எவ்வளோதான் ஒரு நல்லதை அடைஞ்சாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் தான். அதனால் அந்த லைஃப்பை வெறுக்கக்கூடிய ஒரு நபர்களும் கிடையாது. இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு இந்த 60 நாட்களில் சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் இருக்குது. சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. அடுத்து பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உயர் பதவிகள், அங்கீகாரம், நிறைய ஒரு பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம். ரவுண்ட் தி கிளாக், அதாவது 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ஓய்வு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். தொழில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா தொழில் ரீதியான சில வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பூராடத்துக்கு அடுத்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் உயர்கல்வியில் நல்ல ஒரு அமைப்புகளை பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் இப்போ அதி தீவிரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட திருமண வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு விவாகரத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தீவிரம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய பெரிய வழக்குகள்ல இருந்து இந்த சனி பகவான் இந்த 60 நாட்களில் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வழக்குகள் ரீதியான பிரச்சனைகள், ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து, அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான வழக்குகள், இதில் எல்லாத்துலேயுமே இருந்து நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.